உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். இந்த 12 லக்னக்காரர்களும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது? ஒரு மேஷம் அப்படிங்கிற ஒரு லக்னத்தை எடுத்துட்டோம்னா அந்த மேஷ லக்னத்தின் அதிபதி செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்துல 80% இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையில எதை தொட்டாலும் சக்சஸ் தாங்க. ரிஷப லக்னக்காரர்கள், இந்த செவ்வாயினுடைய பலவீனம் இருக்கு அப்படின்னா அவங்க முருகனை தான் பலமாக பிடிச்சாக வேண்டும். மிதுன லக்னக்காரர்கள், துளசி தண்ணீரை இவங்க கட்டாயம் அருந்த வேண்டும் அப்படிங்கிறத கடமையாவே வச்சுக்கணும். துலாம பொறுத்தளவில் முருகனை அவங்க எந்த அளவுக்கு முருகன் பெயரை உச்சரிக்கிறாங்களோ, முருகனுடைய திருப்பாடல்களை பாடுறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய பலமும் செவ்வாயினுடைய பலமும் இவங்களுக்கு இணையும் போது சனி பகவானுடைய வேல்யூவும் பார்க்கணும், குரு பகவானுடைய வேல்யூவும் பார்க்கணும். இந்த 2 கிரக வேல்யூமே இவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் இந்த குடும்பம் வந்து வாழும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்ற ஒரு முறை மூலயமா லக்னம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள். வணக்கம் ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓகே மேம், ஏஎல்பி ஜோதிடத்தில் லக்னம் தான் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லிட்டு பொதுடமை மூர்த்தி சார் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு. அப்படி 12 லக்னம் இருக்கு. இந்த 12 லக்னக்காரர்களும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் மேம். கண்டிப்பாக நிச்சயமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த சாருடைய நிறைய ஆய்வில் இப்போ வந்து இந்த கிரகங்களுடைய வேல்யூ அப்படின்னு ஒன்று, கிரகங்களுடைய வலிமை அப்படிங்கிற ஒன்று ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த கிரக வலிமைகளை வச்சு நமக்கு எது கிடைக்கும் எது கிடைக்காது, எதை நோக்கி நம்ம முயற்சி பண்ணலாம் எதை நோக்கி நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த 12 லக்னங்களில் இப்போது ஒரு மேஷம் அப்படிங்கிற ஒரு லக்னத்தை எடுத்துட்டோம்னா நம்மளை இயக்கக்கூடியது அந்த மேஷ லக்னத்தின் அதிபதி செவ்வாய் தான். என்னுடைய சாதக பாதகங்கள், என்னுடைய வலிமை, என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம், என்னுடைய அறிவுத்திறன் எல்லாத்தையும் இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கேரக்டர் தான் நமக்கு கொடுக்க போகுது. இது வந்து மேஷ லக்னக்காரர்களும் எடுத்துக்கலாம், இல்லை மேஷ லக்னம் இப்போ ஏஎல்பி லக்னமாக போகிறவங்களும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த அட்சய லக்னம் மேஷமாக போகுது அப்படின்னா இந்த செவ்வாய் தான் நம்மளை இயக்கக்கூடிய கேரக்டராகவே இருப்பார். இந்த செவ்வாய்க்குன்னு ஒரு பலம் அங்கே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இந்த 10 வருடம் அவங்க அடுத்தவங்க மெச்சக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உயர்வு இருக்கும். சரி, இந்த செவ்வாயினுடைய ரோல் என்ன? கிரகங்களுடைய தன்மைகள்னு ஒன்று விஷயம் உண்டு. இந்த செவ்வாய்னா என்ன? ஆளுமைன்னு சொல்லுவோம், அதிகாரம்னு சொல்லுவோம். ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப நிர்வாக திறமையில் ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது இந்த செவ்வாய்க்கு உண்டு. இந்த செவ்வாய்னா விவசாயம்னு சொல்லுவோம், செவ்வாய்னா பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய் அந்த கிரக வேல்யூவில் பலவீனமாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். என்னதான் 10 வருஷத்தை அந்த லக்னம் தான் செவ்வாய் தான் இயக்குது அப்படின்னாலும் இந்த செவ்வாயினுடைய பலம் குறைவாக இருக்குன்னா அவங்க விளையாட்டுத்துறையில் வெளிப்பட முடியாது, அவங்களுடைய உடல் பலவீனம் அடையும், அவங்க சாதனைகள் புரிய முடியாது. இன்னும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு நன்மைகளை எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்காது. பூமி பிரச்சனை சதா இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதே செவ்வாய் நல்ல பலமாக இருக்குது, அதில் கிரகங்களுக்குன்னு சில வேல்யூ கொடுத்துருக்காங்க, 20%, 40%, 60%, 80%. இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் 80% இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையில் எதை தொட்டாலும் சக்ஸஸ் தாங்க. அந்த 10 வருஷம் அவங்க ஒரு ராஜாவை போல் அதிகாரம் செலுத்தக்கூடியவராகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே அந்த செவ்வாய் ஒரு 20% தான் இருக்காருன்னா எல்லாத்துக்குமே அவங்க போராடி 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 அவங்க வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை அடைய வேண்டியது இருக்கும். சரி, இந்த மேஷ லக்னத்திற்கு செவ்வாயை பார்க்குறோம் இல்லையா, எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், இந்த செவ்வாய் பலவீனமாக இருக்காருன்னா இந்த செவ்வாய் தொடர்பான நிகழ்வுகள் அவங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். உறவு முறைகளில் சகோதரக்காரகம்னு செவ்வாய்னு சொல்லுவோம். அப்போ அந்த சகோதரர்களால்
அவங்க அடையக்கூடிய பயன் அவங்களுக்கு கிடைக்காது. சகோதரர்களால் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு, அதுவும் இல்லாமல் உடம்புல ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஹை பிபி வந்து ரத்த கொதிப்புக்கு அவங்க டேப்லெட் எடுத்துக்கணும், இல்லை லோ பிபியாக இருந்து அந்த ரத்த சோகைக்கு அவங்க டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த செவ்வாயினுடைய பலம் அங்கே குறையுதுன்னா எல்லா லக்னக்காரங்களும் அந்த செவ்வாய் பொறுத்த காரகத்துவங்கள் அங்கே அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கலாம். இப்போ மேஷத்திலே வந்து இவங்க இந்த 20% இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு வழிபாடு செஞ்சா அட்லீஸ்ட் இவங்களால வந்து அடுத்த நிலைக்கு நகர முடியும்? சரி, இது எப்படின்னா 20% தான் இருக்குன்னா அவங்க வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணணும். இது ஒரு நாள் பண்ணினோம், 10 நாள் பண்ணினோம், இல்லை ஒரு மண்டலம் பண்ணினோம் அப்படிங்கிறதோட இருக்கக்கூடாது. இப்போ இவங்க என்ன பண்ணணும், ஏன்னா இவங்களுக்கு அந்த வலிமை இல்லை. இப்போ ரத்தம் சத்து குறையுது, ரத்த அணுக்கள் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குங்கிறவங்க சத்து மாத்திரம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். 1 மாதம் எடுங்க, 3 மாதம் எடுங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்படிப்பட்டவங்க இந்த செவ்வாயினுடைய பலவீனம் இருக்குது அப்படின்னா அவங்க முருகனை தான் பலமாக பிடிச்சாக வேண்டும். அதே மாதிரி உடம்புக்கு தேவையான சத்து அந்த கேழ்வரகுல அவங்களுக்கு கிடைக்கும். அந்த கேழ்வரகை அவங்க அதிகமாக உணவில் சேர்த்துக்க வேண்டியது இருக்கும். இது ரெண்டையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. முருகனை பலமாக அவங்க பிடிக்கிறாங்கன்னா, முருகனை எப்படி பிடிக்கணும்னா அவர் தான் எல்லாமே, வேற யாருமே கிடையாது, எனக்கு இவர் மட்டும்தான் எனக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத பலமாக பற்றி கொள்ளணும். அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்க உபவாசம் இருக்கிறாங்கன்னா அது அதை விட ரொம்ப பெஸ்ட்டு. அசைவம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அவங்க சாப்பிடவே கூடாது. இன்னும் அவங்க செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களாக இருந்தால் இந்த பிறந்தவங்களும் இந்த விஷயத்தை கடைபிடிக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கிரக ஆதிக்கமும் அவங்களுக்குள்ளே இருக்கும், அதனால் கடைபிடிக்கலாம். முருகனை அவங்க பலமாக பிடித்து கொண்டாலே அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அடுத்து முக்கியமாக அவங்களுடைய குலதெய்வத்தில் ஆயுதம் ஏந்திய காவல் தெய்வம் ஒன்று உண்டு. அந்த காவல் தெய்வத்தை அவங்க பலமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு உணவு முதல்ல நம்ம ஒரு இறைவனை கும்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பாவிச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணணும். அவங்களுக்கு உணவு வைக்கணும், நெய்வேத்தியம் வைக்கணும், அவங்களுக்கு பூஜைகள் பண்ணணும், அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். இதெல்லாம் அதை ஒரு உயிராக நம்ம பார்த்தா மட்டும்தான் அவங்க நமக்கு ஒரு உயிராக நமக்கு நல்லது பண்ணுவாங்க. இப்போ அதை தெரிஞ்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். நிச்சயமா மேம். அடுத்து ரிஷப லக்னக்காரர்கள் என்ன செய்யணும்? ரிஷப லக்னம்னாவே சுக்கிரன் தான் அதனுடைய ஆதிபத்திய கிரகம். அந்த லக்ன அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் தான் அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இந்த சுக்கிரன் வந்து ரொம்ப பலமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே அவங்களுக்கு சுலபமாக கிடச்சிடும். அது இல்லாமல் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுவே இந்த சுக்கிரன் பலவீனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனைகளை சதா இவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். இந்த சுக்கிரன் பலம் குறைஞ்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுக்கிரன்கிறது பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆண்களாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெண்களால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை இவங்க சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த சுக்கிரனுடைய தன்மை எப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வீடு, அழகான வீடு கிடைக்குது, நல்ல வாகனங்கள், ஒரு சொகுசாக நல்ல வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், இது எல்லாமே இந்த சுக்கிர கடாட்சத்தில் தான் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சுக்கிரன் பலவீனம் ஆகும்போது இது எல்லாமே நமக்கு பிரச்சனை தரக்கூடியதாக மாறிடும். இது எல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். எத்தனையோ பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தும் எனக்கு வீடு வாங்க முடியலை, எனக்கு ஒரு வாகனம் சரியாக இல்லை அப்படின்னு புலம்புறவங்கள நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய கிரக வேல்யூவில் இந்த லக்னமாக இருந்தால் மட்டும் இல்லை, அவங்க ஜாதகத்தில் கிரக வேல்யூவில் அந்த சுக்கிரனுக்கு உள்ள அந்த வேல்யூ வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா அவங்க லைஃப் டைமுக்கும் இது பலன் தரும். இந்த சுக்கிரன் அவங்க ஏன்னா அது ஒரு டைம் பிறக்கும்போது அந்த கிரகங்களுடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது. அப்போ இது சுக்கிரன் சரியாக இல்லைன்னா அவங்க எப்பொழுதுமே இந்த சுக்கிரனால் நன்மைகளை அடைய முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் உள்ள கான்செப்ட். இது ரொம்ப ப்ரீஃபாக அவங்க இத்தனை வருட ஆய்வில் பொதுவுடைய மூர்த்தி சார் அதை ஆய்வு பண்ணி ரொம்ப வெளிப்படுத்தியிருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஜாதக பலன் பார்க்கும்போது அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வர்றோம். இப்போது நல்லாயிருக்கும், சுக்கிரன் உச்சத்தில் இருப்பார், ஆனால் உச்சத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை செய்யாது, ஏன்னா அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே நீச்சத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் நீச்சம் ஆயிடுச்சு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஆனால் இங்கே நீச்சமாக இருந்தாலும் அவர் நல்ல வேல்யூவில் இருந்துட்டாருன்னா அந்த உச்சத்தை விட உயர்வான பலன்களை எல்லாம் அவங்கள அனுபவிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சுக்கிரன் வேல்யூ ஹையாக இருக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இந்த சுக்கிரனுக்காக அவங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையே இருக்காது. அவங்கள யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க, எல்லாருமே அவங்கள ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நேசிப்பாங்க, நல்லா பழகுவாங்க, அந்த மாதிரியான ஒரு நன்மைகளை கொடுத்துரும்.
சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பலவீனப்பட்டால் அவங்க சுக்கிரன் தொடர்பான எந்த நிகழ்வுகளையும் திருப்தியாக அனுபவிக்க முடியாது. ஒருவேளை இவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடு மேம் செய்யணும்? சரி, வழிபாடுகளை பொறுத்தளவில் இந்த சுக்கிரனுடைய அதிதேவதைகளை நம்ம பிடிச்சுக்கணும். பொதுவாக நம்ம எந்த கிரகம் நமக்கு பிரச்சனைகளை தருதோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைகளை தான் நம்ம பிடிச்சுக்கணும். இது கிரகங்களாக மட்டும் நம்ம பார்க்கறதில்ல, தெய்வங்களாக மட்டும் பார்க்கறதில்ல, நம்ம உயிருள்ள உணர்வுள்ள மனிதர்கள்கிட்டையும் இந்த பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சுக்கிரன்னாவே பெண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பெண் தெய்வங்களை வழிபடுவதும் பெண்களை நேசிப்பதும் ஒவ்வொரு பெண்களையும் தாயாக மதித்து அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறதும் தான் இதுக்கான பரிகாரம். அப்போ அம்மா கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும், மனைவி கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கணும். அவங்களுடைய பெண் பிள்ளைகள், ஒரு சிலருக்கு பெண் பிள்ளைகள்னாவே பிடிக்காது, பெண்கள் மேலே எல்லாம் ஒரு வெறுப்புதல் இருக்கும். இப்போ இதெல்லாம் இவங்க மாற்றிக்கணும். அப்போ அவங்களுக்கு உதவுதலும் அவங்களுக்கு பணிவிடைகள் செய்தலும் அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுமே இவங்களுக்கு பரிகாரமாக அமையும். பெண் தேவதைகளை அவங்க கொண்டாடணும். அவங்களுடைய குலதெய்வத்திலேயே பெண் தெய்வங்கள் இருக்கும். அந்த பெண் தெய்வங்களுக்கு சிறப்பாக இப்போ அம்மாவுக்கு பிடிச்ச புடவை எடுத்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அம்பாளுக்கு அந்த புடவை பட்டு வஸ்திரம் சார்த்தி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நெய்வேத்தியமாக வச்சு படையலிட்டு பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டாலே அவங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய அந்த தன்மைகள், அதாவது இதை பண்ணுறதுனால அந்த சுக்கிரனுடைய வேல்யூவை நம்ம அதிகப்படுத்த முடியுமா? கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான அளவுக்கு பலன்களை நம்ம அடைய முடியும். நிச்சயமா மேம். அடுத்து மிதுன லக்னக்காரர்கள் அவங்களுக்கான விஷயங்கள் என்ன? கண்டிப்பாக மிதுனம் அப்படின்னாவே புதன் தான் அவங்களுடைய லக்ன அதிபதியாகவே வருவார். இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் நல்ல வேல்யூவில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் எல்லாமே எல்லாத்தையுமே அறிவால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அவங்க பேச்சு சாதுர்த்தியத்தாலேயே எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும். அதுவே புதன் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காது. எனக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, இது இருந்தாலும் என்னால் வெளிப்பட முடியலை, இது இருந்தும் என்னால் நன்மைகளை அடைய முடியலை, என் படிப்பறிவே இல்லை, அவனுக்கு படிப்பே வராது, அவன்லாம் இன்றைக்கி சாதிச்சிட்டானே, நான் இவ்வளோ படித்து 4 பட்டம் வாங்கியும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு வருத்தப்படுறவங்க இதுதான். அதாவது புதன் வேல்யூ கம்மியாக இருக்குன்னா படிப்பு வராதுன்னு அர்த்தம் இல்லை, படித்தாலும் அங்கே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போது இவங்க இது தன்மைகள் எப்படி இருக்கும்? இந்த புதன் டோட்டலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த புதனுடைய வேல்யூ குறைஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு கல்வி கேள்விகளில் சரியான நேரத்தில் அவங்களுக்கு பயன்படாமல் போயிடும். ஒரு வரம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த அஸ்திர வித்தை உனக்கு சரியான நேரத்தில் மறந்து போட்டோன்னு, அந்த மாதிரி இந்த புதன் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா அவங்க வித்தைகள் அவங்களுக்கு பயன்படாமல் போயிடும். அப்போ அதை வச்சு அவங்க நல்ல பலன்களை அனுபவிக்கிறது ரொம்ப குறைவு. இந்த புதன் தான் நம்ம வித்தைகளுக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி, நம்மளுடைய எல்லாத்துக்குமே இந்த புதன். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த புதன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துட்டாவே அவங்க புத்தி சாதுரியத்தால் எதை வேணாலும் சாதிச்சுடுவாங்க. இப்போ அந்த விஷயம் மைனஸ் ஆகும்போது அந்த புதனுக்கு உண்டான, இன்னும் சொல்லப்போனால் கணிதம் அப்படிங்கிறதுல பிழை ஏற்படும். நம்ம யாருக்கு புதன் கிரகம் வேல்யூ கம்மியாக இருந்தாலும் கணக்கு வழக்குகளில் அவங்க கோட்டடிச்சிடுவாங்க. அதில் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிடும். அது கம்ப்யூட்டர் சிஸ்டமேட்டிக் உள்ளது எல்லாமே புதனுடைய காரகத்துவம் தான். இது எதுவுமே அவங்களுக்கு ரொம்ப ஹைஜெனிக் இது வாங்கினாலும், இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினாலும் அது அவங்களுக்கு பயன்படாமல் போயிடும். ஒரு மூலையில் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினப்பா ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். அப்போ அந்த டெக்னிக்கலாக உள்ள நிகழ்வுகள் எல்லாமே அவங்களுக்கு அடி வாங்கிடும். மக்கள் தொடர்பான நிகழ்வுகள் எல்லாமே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். புதன் ஒரு ஜாதகத்தில் வலிமை குறைஞ்சி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். அந்த மக்கள் தொடர்பே அவங்களுக்கு பிரச்சனையாக, பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஏங்க ஒரே ஒரு சாதாரண விஷயந்தான் சொன்னேன், அதே போய் இவ்வளோ பூதகரமாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு அவங்களே புலம்புற அளவுக்கான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். அது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு இயல்பான அந்த புதன்கிற எந்த ஜாதகத்தில் மைனஸாக இருந்தாலும் இந்த நிகழ்வு உண்டு. ஓகே மேம். இதே மைனஸாக இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்கும். கம்யூனிகேஷன் தான் அவங்களுக்கு எல்லாமே. அவங்க எதுவுமே முதல் போட்டு தயாரித்து ரொம்ப மனக்கட வேண்டியதில்லை. ஒரு மெசேஜை தட்டி விட்டால் போதும், அங்கே வேலை ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு இருந்த இடத்துல இருந்து ஒரு சொடக்க போடுற நேரத்தில் உலகத்தில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுடுப்பாங்க. அவங்களுடைய அந்த அறிவுத்திறன் அப்படி பறந்ததாக இருக்கும். உலகத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளையும் அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும், உங்களுக்கு இப்போ ஒரு தேவை இருக்குன்னு நீங்கள் அந்த புதன் ஹைஜெனிக்காக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க, புதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரை கம்யூனிகேட் பண்ணி விடணும், யாரால் உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிறத அழகாக மேனேஜ் பண்ணி நீங்கள் இந்த இடத்த விட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெளியில் கிளம்புறதுக்குள்ளே அங்கே வேலையெல்லாம் ஆகிடும். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக அவங்க எல்லாத்துலேயுமே சாதனை செய்யக்கூடிய சாதனையாளர்களாக, நுண் அறிவில்
நுணுக்கமான ஆய்வில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த புதன் தான் சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருப்பார். ஒருவேளை வந்து மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு புதன் கிரகத்துக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம்? கண்டிப்பாக புதன்னாவே நம்ம பெருமாள் தான் எடுத்துக்கணும். பச்சைமா நிறம் அப்படின்னு சொல்கிறது பெருமாளுக்குரியது. அந்த புதனுக்குள்ள அதிதேவதை பெருமாள். பெருமாளை அவங்க வழிபாடு பண்ணணும். பச்சை பயிரை உணவில் அதிகமாக இவங்க சேர்த்துக்கணும். ஓகே. இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கும் போது நரம்பு மண்டலங்கள் அவங்களுக்கு பலப்படும், இல்லாட்டினா நரம்பு மண்டலம் அவங்களுக்கு பலவீனமாகும். ஒவ்வொரு கிரகத்திற்கான நோய்கள் அப்படிங்கிறது உண்டு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லக்னங்களுக்கு நம்ம பார்க்கல. செவ்வாய்க்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனைன்னு பார்த்தோம். இந்த சுக்கிரன் அப்படின்னா அந்த சுக்கிரனுக்கு சுக்லம் சம்பந்தமான விந்தணு குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஹார்மோன் பேலன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிடும். இதுவே புதன் எடுத்துட்டோம்னா நரம்பு மண்டலம் பலவீனமாகும். அப்போ அந்த நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தணும்னா அவங்க அந்த பச்சை பயிரான உணவுகளை, அந்த நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய கீரை வகைகளை அவங்க உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். கொடி வகைகளை அதிகமாக அவங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பெருமாளுக்கு அந்த பச்சை பயிரை நெய்வேத்தியம் வச்சு அவங்க வழிபட்டு வர்றாங்க. துளசி தண்ணீரை இவங்க கட்டாயம் அருந்த வேண்டும் அப்படிங்கிறத கடமையாகவே வச்சுக்கணும். தினம் அவங்க துளசி தண்ணீர் சாப்பிட்டு வச்சுக்கணும். பச்சை கற்பூரத்தை அவங்க ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே அவங்களுக்கு அந்த புதனுடைய கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும். நிச்சயமா மேம். அடுத்து இப்போ நம்ம வந்து மிதுனத்துக்கு பார்த்துட்டோம், மிதுன லக்னத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து கடக லக்னத்துக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து ரொம்ப முக்கியம் மேம்? கடகம்னாவே அதனுடைய அதிபதி சந்திரன் தான். இந்த சந்திரன் தான் அவங்களுக்கு பலமாக இருக்கணும். பொதுவாகவே சந்திரன் மனோபலம் புத்தீர் பலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் கூட சொல்லுவாங்க. நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிறதுனா கூட அதில் மனோபலம் புத்தீர் பலம்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரன் தான் நமக்கு ரொம்ப முதன்மையானது. டோட்டலாக கடகத்திற்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த சந்திரன் வந்து வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்ல ஒரு மனபலத்தோடு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த மனோ தைரியம்ங்கிறது அவங்கள விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுடைய பாசமே கிடைக்காம போயிடும். இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பலவீனமாக இருக்குது அப்படின்னா தாய் பாசம் என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு, அல்லது அம்மா பாசத்தை கொற்றவங்களாக இருந்தாலுமே இவங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த தாயினுடைய உணர்வுகளோ தாய் தன்மைகளோ அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும். தாய்ப்பாசம் மட்டும் இல்லை, இவங்க தாய்ப்பாசத்தை கொடுக்கறதுல கூட குறை வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க குழந்தைகளுக்கு அந்த பாசத்தை இவங்க வெளிப்படுத்த முடியாது. அப்போ அந்த அளவுக்கு அந்த சந்திரனுடைய பலவீனம் இருந்ததுன்னா அப்படி வேலை செய்யும். அப்போது ஒரு பய உணர்வுகளை ஏற்படுத்திடும். எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்க வைக்கும். இது சரிதானா, இவங்களை நம்பலாமா, இந்த இந்த செயல் நடக்குமா அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு கேள்வியோட ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கடகத்திற்குன்னா அது கூடுதலாக அவங்களையே இயக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க டோட்டலாகவே ரொம்ப மென்டலி ரொம்ப அப்செட்டாக தான் இருப்போம். ஒரு நம்ம மனநல மருத்துவர்கிட்ட போய் காமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும் இந்த 10 வருட ஏஎல்பி லக்னம் செல்லக்கூடிய இந்த 10 வருட காலகட்டங்களில். அப்போ இந்த சந்திரன் பலவீனமாக இருந்தாலே அவங்களுக்கு நல்ல தண்ணீர் கூட கிடைக்காது. தண்ணியே அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு பலப்பட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லது பண்ணும். இப்போ இந்த கிரகம் மைனஸாக இருக்கிறது கூட ஒரு சிலருக்கு நன்மைகளை தரும். யாருக்கு? நம்ம அட்சய லக்னம் மாறும்போது சில பாவகங்கள் ஒருத்தருக்கு ஆகாதுன்னு இருக்கும். அப்படி ஆகாத பாவங்களுக்கு உள்ள கிரகங்கள் மைனஸாக இருக்குன்னா நல்ல விஷயம். அதனுடைய கெட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு ஆக்டிவேட் இல்லாமல் போயிடும். அப்போது இந்த மாதிரி நல்லதுக்கும் இதை பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும். இப்போ இந்த பரிகாரம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுவே நல்ல பாவங்களில் இருந்தால் மட்டும் அந்த விஷயத்தை கண்டினியூவாக பண்ணுங்கள். அந்த வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு நம்ம பண்ண சொல்கிறோம். இப்போ கடக லக்னம் சந்திரன் வந்து பலவீனமாக இருக்கார். அவரை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசி உணவுகளை எறும்புகளுக்கும் எறும்பு புற்றுகளுக்கும் நம்ம தானமாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அது உணவாக அதுகளுக்கு போட 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 அதனுடைய அந்த நம்மளுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த மற்ற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த உணவை வந்து அவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். அன்னதானங்கள் நிறைய, நீர்மோர் தானம், நீர் தானம் நிறைய பண்ணணும் இவங்க. இதுவே இப்போ தனுசு லக்னம் போகிறவங்களுக்கு இதெல்லாம் பரிகாரமாக சந்திரன் பலம் குறைவாக இருந்தால் இதை பண்ணலாமான்னா பண்ணவே கூடாது. இதை பண்ணினா என்ன பண்ணும், அவங்களுக்கு பிரச்சனைகள் ரெட்டிப்பாயிடும். அப்போது யார் பண்ணணும், அதை கண்டினியூவாக பண்ணலாமா வேண்டாமாங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பரிகாரம் பண்ணினா நல்லாயிருக்கும். இந்த சந்திரனுடைய பலம் ஒருத்தருக்கு குறைவாக இருக்குன்னா அதை அதிகப்படுத்துவதற்கு அம்பாள் வழிபாடு, அதுவும் முக்கியமாக முத்துமாரியம்மன் வழிபாடு, கருமாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ வழிபாடுகளும் இவங்க பண்ணலாம். நிச்சயமா மேம். கடகத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து சிம்ம லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து ரொம்ப முக்கியம் மேம்?
பொதுவா சிம்மத்துக்கு அந்த லக்னத்தின் வலு அப்படிங்கிறது சூரிய பகவான் தான். இந்த சூரியனை தான் நம்ம கதின்னே சொல்லுவோம். விதி என்று சொல்லக்கூடிய லக்னம் கெட்டாலும், மதி என்று சொல்லக்கூடிய ராசி கெட்டாலும், கதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒருவர் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தாலே அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம உலக ஜீவராசிகளுக்கு எல்லாமே சூரியன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிரகம். அந்த சூரியன் வலு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, பொதுவாவே எந்த ஜாதகத்திலுமே சூரியன் வலு இழக்கக்கூடாது. வலு இழந்துருச்சுன்னா, அவங்களுக்குள்ள உயிர் சக்திகள்ங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடும். ம். அந்த ஆத்மா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப டவுன் ஆயிடும். டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா தெம்பா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒரு செயலை செய்யும்போது ரொம்ப அப்படியே விடவிடன்னு அவங்களுக்கு வந்துடும். நல்லா தானே இருந்தேன், ஆனா இதை பண்ணும்போது மட்டும் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய அந்த தன்மை, அந்த பலம் அப்படிங்கிறது குறையிறதுனால, அந்த உயிர் சத்துங்கிறது குறையிறதுனால என்ன ஆகும், அவங்களுக்கு எதை எடுத்தாலுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி இதை நடத்து அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப எல்லா வேலையும் நல்லா செய்வாங்க. ஆனால் ஸ்டேஜில் போய் ஆர்கனைஸ் பண்ணும்போது எல்லாத்துலேயும் கோட்டை அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு நிர்வாகத் திறமை, ஒரு ஆர்கனைஸ்டு அப்படிங்கிறது இந்த சூரியனுடைய பலம் தான். அதுவும் ஒரு ஜாதகத்தில் ஒரு அரசியல்வாதின்னு எடுத்துட்டோம்னா, அந்த அரசியல்வாதிக்கு சூரியன் பலமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவருக்கு அந்த சூரியனுடைய வேல்யூ ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அரசியல் அவர் தலைகீழ் தான் நின்னாலும் அவருக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது, பதவிகள் கிடைக்காது, பதவி உயர்வுகள் கிடைக்காது. இப்போ அதுவே சூரியன் நல்ல நிலைமையில இருந்துட்டார், அவர் நீச்சமாக கூட இருக்கட்டுமே, சூரியன் பலம் அதிகமாக இருக்குது, 80% சூரியனுடைய வேல்யூ இருக்குன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், துணிஞ்சு அரசியல் இறங்கலாம், அவருக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி அந்த சூரியனுடைய பவர். நம்ம ஒரு அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறோம், தயவு செஞ்சு இது பொதுவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் கூட. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன், அரசாங்கத்துக்காக நான் தேர்வு எழுதுகிறேங்கிறவங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியனுடைய பலம் இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எழுதுங்க. பொதுவுடைய மூர்த்தி சார் வந்து அந்த சாஃப்ட்வேரை ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதில் வந்து அந்த கிரகங்களுடைய பலம் பலவீனம் இது எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதை பார்த்துட்டா இந்த சூரியனுடைய பலம் இருக்குன்னா மட்டும் நீங்கள் அரசாங்க தேர்வு எழுதுங்க, நீங்கள் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அது 40க்கு மேலே இருந்தால் கூட ஓகே தான். 40க்கு கீழே இருந்தால் நீங்கள் இதுக்காக மெனக்கட வேண்டாம். நீங்கள் எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் அதை பாஸுங்கிற ரிசல்ட் வந்தாலுமே உங்களுக்கு அந்த இது கிடைக்காது, பதவி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அது ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு அந்த பலவீனமாக இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருந்தா கூட அவங்களுக்கு பலனே இல்லாமல் போயிருக்கு. அதனால் அது கொஞ்சம் நேரங்காலத்தை விரயம் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸான பதிவு தான் இது. நிச்சயமா மேம். மேம், இவங்களுக்கான பலன்களை வந்து சொல்லிட்டீங்க. இப்போ இவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும்? வழிபாடுகளை பொறுத்தளவில் சூரிய நமஸ்காரம் தான். மற்ற எந்த கிரகத்திற்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் அது சூரிய சந்திரனுக்கு தான் உண்டு. அந்த கடகத்திற்கு சொல்லும்போதே அவங்க பௌர்ணமி பூஜை பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ சிம்மத்துக்கு எடுத்துக்கும் போது அவங்க தினம் அன்றாட வாழ்க்கையில் சூரியனை பார்த்து கையெடுத்து கும்பிடணும். சூரிய பகவானுக்கு இவங்க ஸ்பெஷலாக எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் கொடுத்தாதான் நமக்கு எல்லாமே, வெளிச்சமாக இருக்கட்டும், ஒரு உணவாக இருக்கட்டும், அவர் நமக்கு கொடுக்கணும். நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சூரியனை நன்றி சொல்லி கையெடுத்து கும்பிட்டாலே போதும். அந்த சூரிய வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் அந்த விட்டமின் டியை வந்து அவங்க உடம்பை அப்சர்வ் பண்ணணும். அந்த அளவுக்கு அந்த சூரிய வெயில் அவங்க மேலே படக்கூடிய நிகழ்வாக அவங்க பயன்படுத்திக்கணும். அதுக்கு சூரிய நமஸ்கார ஆசனங்களே இருக்குது, அதை அவங்க முறையாக பண்ணினாலே போதும். அந்த சூரியனுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவங்களுக்கு கிடச்சிரும். இவங்க இந்த சூரியனுடைய கோதுமை உணவுகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். அது தானமாக கொடுக்கும்போது அதனுடைய அந்த மற்றவங்களுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள், முக்கியமாக நாய்க்கு, அந்த எறும்புகளுக்கு, ஜீவராசிகளுக்கு அந்த கோதுமை உணவுகளை அவங்க தானமாக கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். மேம், அடுத்து கன்னி லக்னத்துக்கு எந்த கிரக அமைப்பு வந்து ரொம்ப முக்கியம் மேம்? முக்கியமாக கன்னி லக்னத்திற்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். இந்த புதன் தான் கன்னிக்கு உள்ள சகல நிகழ்வுகளையும், அதாவது நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் என்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் பயன்படுத்திக்க முடியும். நானே ஸ்ட்ராங் இல்லாமல் இருந்தேன்னா என் முன்னாடி அரிசி உணவு இருந்தால் கூட என்னால் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் அந்த லக்கண பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒரு விஷயம். என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி இந்த லக்கணம்ங்கிற ஒரு நிகழ்வு தான் நமக்கு தலை மாதிரி. நம்ம உடலின் தலை யாருன்னா லக்கணம் தான். அந்த லக்கணம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்கணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், அதுவும் அந்த அட்சய லக்கணத்தில் அந்த 10 வருடத்தின் லக்கணம் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாத்தையும் எனக்கு சப்போர்ட்டாக நான் மாற்றிக்க முடியும். அந்த மாதிரி
அப்போ இந்த புதன் ஒருத்தர் பலமாக இருந்துட்டாலே இவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைச்சிடும். இந்த புதனுடைய வேல்யூ, கிரக வேல்யூவில் இந்த புதன் ஸ்ட்ராங்காக இருக்குது கன்னிக்கு அப்படின்னா, இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஒரு பெண் தன்மையுடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நளினமாக நேர்த்தியாக ஒரு விஷயத்த ரொம்ப அதை அழகாக வடிவமைச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த புதன் பலவீனமாக இருந்ததுன்னா டோட்டலாக இது எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட் ஆகிடும். அடுத்தவங்க கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்கள் செய்கைகள்லாம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முன்னாடியே பார்த்தோம், புதன்னாவே கல்விக்கு அவர் தான் அதிபதி, கணக்கு வழக்கிற்கு அவர் தான் அதிபதி, ஒரு பேச்சு திறமைக்கு அவர் தான் அதிபதி, ஒரு எழுத்து திறனுக்கு அவர் தான் அதிபதி, ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஒப்பந்தங்களுக்கு அவர் தான் அதிபதி. அப்போ அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் அந்த புதன் தான் அதிபதி. இவர் வேல்யூ கம்மியாக இருக்கார். எந்த ஜாதகத்துக்கு வேணாலும் எந்த லக்னத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாமே, உங்களுக்கு அந்த புதன்கிற கிரகம் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா எப்போதுமே இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். கணக்கு வழக்குகளில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆடிட்டரை போட்டு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வாட்ச் பண்ணாலும் அங்கே கணக்கில் பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பாக வரும். அப்போ அந்த மாதிரி அந்த புதனுடைய வலிமை இந்த கன்னி லக்னத்துக்கு ரொம்பவுமே முக்கியமானது. இப்போ அவங்க பலவீனமாக இருந்துட்டா இவங்க கண்டிப்பாக அதை சரி செய்தே ஆக வேண்டும். பலமாக இருந்துட்டா அவங்க வேற எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நிகழ்வுகள் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை வந்து இவங்களுக்கு வந்து பலவீனமா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும்? பொதுவாக இந்த புதன் அப்படிங்கிறப்போ அங்கே பெருமாள் தான் நம்ம அதிகமாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வமாகவே இருக்கும். இதில் இந்த கன்னிக்கு மட்டும் தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம வழிபடுவது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். மடியில் தாயாரை வச்சிருக்க திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம கும்பிடலாம். ஏன்னா அதுதான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ஸ்ரீராமரை நம்ம வழிபாடு பண்ணலாமா? ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணலாம். இந்த கன்னிக்கு ஸ்ரீராமர் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா அது ஸ்ரீராமர் தனியாக இருக்க மாட்டார், பட்டாபிஷேக மூர்த்தியோடு இருப்பார். இப்போ அது அவங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பக்கபலமாக இருக்கும். இந்த ஸ்ரீராமருடைய வழிபாடும் அந்த பட்டாபிஷேக நிகழ்வுகளை ஒவ்வொரு புரட்டாசி மாதங்களில் நிறைய ஆலயங்களில் இந்த கதா காலட்சேபம் அப்படிங்கிறத நடத்துவாங்க. சுந்தரகாண்டம் படிப்பாங்க. இந்த சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டு அது ஒரு நிகழ்வாகவே இப்போ நாங்கள் செட்டிநாடு ஏரியாவில் ஒவ்வொரு வீடுகள்லையும் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் இந்த சுந்தரகாண்டம் படிக்கிறது அப்படின்னு ராமாயணம் படிக்கிறது உண்டு. அங்கே வர்றவங்களுக்கு பிரசாதங்கள் எல்லாமே அங்கே வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இவங்க படிக்கிறாங்க. இந்த படிக்கிறத காதால் மற்றவங்க கேட்குறாங்கன்னாவே இவங்களுக்கு புண்ணியத்தை தரும். அதுவே அவங்களுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி துளசி தீர்த்தம், துளசியை வந்து சுவாமி படங்களுக்கு போட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏலக்காயை இவங்க எந்த அளவுக்கு உணவில் எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த புதனுடைய தன்மை இவங்களுக்கு கொஞ்சம் ஹையாக வேலை செய்யும். மேம், அடுத்து துலா லக்னக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எந்த கிரகம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும்? அந்த கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? பொதுவாக துலாம்னாவே அவங்களுக்கு சுக்கிர கடாட்சம் தான் ரொம்ப வேணும். ஏன்னா அவங்க துலாம் லக்னத்தின் அதிபதியே சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான் இவங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் இவங்க வாழ்க்கையில் எல்லாமே முதல்ல சொன்ன சுக்கிரன் தான் சுகபோகங்களுக்கே அதிபதி. நான் இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் ஜீவனம் நடத்தணும் அப்படின்னா இந்த சுக்கிர கடாட்சம் நமக்கு ரொம்பவுமே அவசியமானது. அதை மற்றவங்களுடைய ஆசைகள், ஆசாபாசங்கள், அபிலாஷைகள் எல்லாத்துக்குமே சுக்கிரன் தான் காரணம். அதனால தான் கிரகங்கள்லேயே சுக்கிரனுக்கு மட்டும்தான் ரொம்ப விசேஷமாக சுக்கிரதசை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு இது பேர் கொடுத்துருக்காங்க. இந்த சுக்கிரன் வந்து இவங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கணும். இந்த சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா இவங்களை சுற்றி உள்ள நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். இவங்களும் நன்மை அடைவாங்க. இந்த துலாம் ராசியை தராசு தான், ரெண்டையும் சமமாக நன்மையோ துன்பங்கள் இன்பங்கள் ரெண்டையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சுக்கிரன் வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நீதி தேவதையாகவும் நம்ம உருவாகம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல இந்த சுக்கிரனுக்கு இந்த துலாமிற்கு ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு என்னென்னா அங்கே சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி இது. அதனாலேயே இது கூடுதல் ரொம்ப வைப்ரேஷனான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் பலவீனப்பட்டால் முதல்ல சொன்ன மாதிரியே பெண்களால் பிரச்சனைகள் வந்து சேரும். அப்போ இந்த சுக்கிர கடாட்சமே இல்லாமல் போயிடும். என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு வெறுமையான நிகழ்வு தான். நிறைய பேர் பார்த்துருவோம், எத்தனையோ பணக்காரங்க எல்லா வசதியும் இருக்கும், ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லாமல் தவிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெறுமையான உணர்வை இங்கே ஏற்படுத்திடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த துலாமுக்கு இன்னொரு விசேஷம், இந்த சினி ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த மீடியாவுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சுக்கிரன் தான் நல்லா இருக்கணும். இந்த சுக்கிரனும் ராகுவும் அவங்களுக்கு ஹை வேல்யூவில் இருக்குது அப்படின்னா அவங்க சினிமா துறையில் ரொம்ப சூப்பராக ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகளே கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் இப்போ இந்த சினி ஃபீல்டில் சினிமாவுக்குள்ளே நான் போய் பிரபலமாகணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நிறைய பசங்களுக்கு இந்த யூடியூப் மூலையும் சினிமா மூலையும் நிறைய ஆர்வங்கள் இருக்குது. இவங்க இது ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போங்க.
நமக்கு அந்த ராகுடைய வேல்யூவும் சுக்கிரனுடைய வேல்யூவும் இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு சினிமா துறைக்குள்ளே போகலாம், உங்களால் வின் பண்ண முடியும். இந்த ராகுடைய வேல்யூவை சுக்கிரனுடைய வேல்யூவோ 2ல் 1 குறைஞ்சாலும் நீங்கள் அதுக்குள்ளே போகலாம், நடிக்கலாம், பேர் வாங்க முடியாது. 2மே நல்லா இருந்தால் மட்டும்தான் அதில் பேர் வாங்கவும் முடியும், நடிக்கவும் முடியும், பயன்படுத்திக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால் இந்த சினிமா துறைக்குள்ளே சாதிக்கணும், ஒரு கலைத்துறையில் சாதிக்கணும், நம்மளுடைய கருத்துக்கள் வெளியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய கடாட்சம் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் நல்ல வேல்யூவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இருந்தால் அவங்க தாராளமாக அதில் இன்வால்வ் ஆகலாம். ஓகே மேம். ஒருவேளை இவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி சுக்கிரனுடைய பலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, பலவீனமா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்து சரி செய்ய முடியும்? கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய வேல்யூ கம்மியாக இருக்குன்னா இவங்க வெள்ளை நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உணவில் மொச்சையை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொச்சைக்கும் இந்த வெள்ளை நிற ஆடைக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. அவங்களுடைய அந்த எனர்ஜி லெவலை வந்து அது தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அது 20% இருந்தாலும் இதை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது அந்த பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க யாரை வழிபட்டால் இவங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னா, நின்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிற பேரில் உள்ள இறைவனை வழிபாடு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் ஏற்படும். சரி, கூடுதலாக இவங்க முருகனையும் பலமாக பிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த துலாமை பொறுத்தளவில் முருகனை அவங்க எந்த அளவுக்கு முருகன் பேரை உச்சரிக்கிறாங்களோ, முருகனுடைய திருப்பாடல்களை பாடுறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய பலமும் செவ்வாயினுடைய பலமும் இவங்களுக்கு இணையும் போது, அதாவது நான் ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்கேன், என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி நல்ல வேல்யூவாக இருந்தால், என்னுடைய கணவனோ மனைவியோ அவங்க நல்லா இருக்காங்கன்னா என்னைய பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே துலாமுக்கு கொடுக்குறோம். அதனால முருகனையும் சேர்த்து இவங்க கும்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. ஓகே மேம். துலாம் லக்னத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து விருச்சிக லக்னம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எந்த கிரக அமைப்பு வந்து ரொம்ப பலமா இருக்கும் மேம்? விருச்சகம் அப்படின்னாவே செவ்வாய் தான் அதனுடைய அதிபதி. இந்த செவ்வாயினுடைய அதிபதியினுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஒன்று. இந்த விருச்சகம்னாவே அது வந்து ரகசிய ராசின்னு சொல்லுவோம், அல்லது மறைமுகமான ராசி அப்படின்னு சொல்கிறது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறத வெளியில் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ரொம்ப அடுத்தவர்கள் இவங்களை வச்சு பயன்படக்கூடியவர்கள் நிறைய. இவங்களுடைய எந்த செயலாக இருக்கட்டும் அது வந்து மற்றவர்களுக்கு அதிகமாகவே பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுடைய அந்த செவ்வாயினுடைய வேல்யூ ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுன்னா இவங்களுடைய அந்த தன்மைகள், அந்த சிந்திக்கும் திறன் எல்லாமே ஒரு என்ன ஆகும், ஒரு வன்மையாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்திற்கு ஒரு வலிமை செவ்வாய்க்கு, இதே விருச்சகத்திற்கு வேற விதமான வலிமை. இந்த ரகசியத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கும் போது என்ன பண்ணும், அது ஒரு விதமாக அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டுடும். அப்போது இந்த மறைமுகமாக ஒரு கில்லர், சைலண்ட் கில்லர் மாதிரி ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அது இவங்க அந்நியனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து மாறி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த தயங்காமல் தன்னை தானே வதைத்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு இவங்களுக்குள்ள அதிகமாக வந்துடும். அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களே நிம்மதியாக விட மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எனக்கு மட்டும் இப்படி ஆகுது, எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு ஒரு தாழ்வு உணர்வுக்குள்ளே போயிட்டு அவங்க ரொம்பவே டவுன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே அதிகமாக உண்டு. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கம்மியாக இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த பூமி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், விவசாயம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், சகோதர உறவுக்காரகங்கள் இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சகத்தை பொறுத்தளவில் இந்த செவ்வாயினுடைய பலம் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த செவ்வாயோடைய பலவீனம் இருக்குன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த விருச்சக லக்னக்காரங்க அட்சய லக்னமாக போகும்போது செவ்வாயினுடைய வேல்யூவும் குறைஞ்சிருக்குன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். நிச்சயமா மேம். இவங்க வந்து என்ன மாதிரியான வழிபாடு செய்யும்பொழுது இந்த பலவீனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பலமா மாற்ற முடியும்? கண்டிப்பாக இந்த விருச்சகத்திற்கு மட்டும் அம்மன் கோவிலில் உள்ள முருகனை வழிபாடு பண்ணணும். அம்மாவோட தாயோட இருக்கக்கூடிய முருகனை சோமஸ்கந்தரா, சோமஸ்கந்தராக நம்ம வழிபாடு பண்ணலாம். இல்லை நிறைய அம்மன் ஆலயங்களில் தனித்த முருகன் சன்னதி இருக்கும், அங்கே போய் அவங்க வழிபாடு பண்ணணும். அடுத்து காத்தியாயினி அம்மன் முருகனை மடியில் வச்ச திருக்கோலத்தில் அம்பாள் இருப்பாங்க, அவங்கள வழிபாடு பண்ணணும். இவங்க கட்டாயம் கார்த்திகை விரதத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கார்த்திகை விரதம் மட்டும் இல்லை, அந்த வைகாசி விசாகமாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், இந்த முருகனுக்கு உகந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்க பலமாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேல் பூஜையும் வேல் மாறலும் கண்டிப்பாக இவங்க பாராயணம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பலம் அப்படிங்கிறது வேணும், கண்டிப்பாக வேணும்.
அவங்களுக்கு ஒரு பிடிமானம் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதற்காகவே அந்த வேல் பூஜையை அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸான பலன்கள். அடுத்ததா வந்து தனுசு லக்னக்காரர்களுக்கு எந்த கிரகம் வந்து ரொம்ப பலமா இருக்கணும்? ஒருவேளை அந்த கிரகம் பலவீனமா இருந்தா என்ன செய்யணும்? தனுசுக்கு குரு பகவான் தான் பலமாக இருக்கணும். ஏன்னா தனுசு லக்னத்திற்கு அதிபதியே குரு பகவான் தான். பொதுவாக தனுசு வந்து எப்போதுமே ஒரு இலக்கை தீர்மானம் பண்ணி அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசியாக இருக்கும். தனுசுடைய சிம்பிளே பார்த்தாக்கா அந்த வில் அம்போடு இருக்கக்கூடிய இலக்கை குறிவைத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அவங்க இலக்கு இல்லாமல் பயணிக்கிறாங்கன்னா அது ரொம்ப டோட்டலாகவே வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு அந்த குரு பலமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு இலக்கோடு செயல்படுவாங்க. இல்லைன்னா அந்த இலக்கு இல்லாமல் அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் தான் இவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குருவுடைய தன்மை நல்லா இல்லைன்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு பலவீனமாக இருக்காருன்னா குழந்தைகள் அவங்களுக்கு சரியாக இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைகளினுடைய அந்த உணர்வுகளை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தெய்வம்னா அது கோவில்னா என்ன, வழிபாடுனா என்ன, பரிகாரம்னா என்னன்னு எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் ஆக்கி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா குருன்னா தெய்வ அனுகிரகம்னு சொல்லுவோம். அந்த தெய்வ அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய, நான் என்னதான் கோயில்லையே கிடக்கிறேன், நான் விரதமாக இருக்கிறேன். இப்போ நிறைய நம்ம பரிகாரங்களை பற்றி பேசணும். இந்த பரிகாரங்களுக்கு இந்த குருவுடைய பலவீனம் கம்மியாக இருக்குன்னா, இவங்க கோயில்லையே கிடையாக கிடந்தாலும் எந்த ஒரு விசேஷ பூஜைகள் செய்தாலும் அதற்கான பலன் இவங்களுக்கு வந்து சேருமானா வந்து சேராது அப்படின்னா. ஏன்னா ஓட்டப்பானை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த ஓட்டப்பானைக்குள்ளே என்னதான் கொட்டினாலும் அது நிற்காது அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வ அனுகிரகம் தெய்வம் கொடுக்கணும்னு நினச்சா கூட இவங்களால பெறக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலை. அதனால அந்த ஒரு குரு பலவீனமாக மாறிட்டாருன்னா, அது எந்த ஜாதகத்திலையா இருந்தாலும் குரு பலவீனப்பட்டதுன்னா, குழந்தைகளால் பெறக்கூடிய நிறைய பேர் இந்த குழந்தைங்க பேரில் சொத்து எழுதி வச்சிடலாம், குழந்தைங்க நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி குழந்தைங்கள்கிட்ட நிறைய எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கஷ்டப்படுற பேரண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். குரு பலவீனமாக இருக்குன்னா நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தா உங்கள் சொத்தையும் சேர்த்து அவங்க இழந்துருவாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் அவங்கள நினச்சி வருத்தப்படும்படியான சூழ்நிலைகள் தான் இங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் தெய்வ திருப்பணிகளில் நம்ம ஈடுபடணும்னா இந்த குருவுடைய வேல்யூ நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த குரு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் தனுசு ஜெயிக்க முடியும். ஓகே மேம். இப்போ நம்ம திருப்பணி செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. திருப்பணி அப்படின்னா நிறைய பொன் பொருள் எல்லாம் கொடுக்கறது மட்டும்தான் திருப்பணியா இந்த இடத்துல? அதாவது தனுசு ராசிக்கு நான் கேட்குறேன். இல்லை நான் கோவிலை சுத்தம் செய்கிறேன் அப்படின்னால அதுவே போதுமானது? அதுவே போதுமானது. இருக்கிறவங்க நீங்கள் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் கூட பண்ணுங்க, கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டுங்க, அதில் தப்பே இல்லை. இல்லாதவங்க அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க போய் மனசார கோயிலை சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்திட்டு வந்தாலே போதுமானது. அவங்களுக்கு கையில் என்ன ஒரு காட்டு புஷ்பங்கள் இருந்தால் கூட எடுத்து இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அவங்க கையில் என்ன இருக்கோ அதை வந்து தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிடலாம். இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் தெய்வத்தை பொறுத்தளவில் அவங்க கொடுத்தா தான் எல்லாமே. அவங்களுக்கு போய் நான் இதை தர்றேன் அதை தர்றேன்னு பேரம் பேசுகிறதோ பண்ணுறதோ கிடையாது. ஆனால் நம்ம செய்த அந்த கர்ம செயல்களுக்கு தகுந்த மாதிரி சில பரிகாரங்கள்ங்கிற பேரில் நம்ம இதை வந்து அதில் பேலன்ஸ் பண்ணுறோம். நிறைய ஆலய திருப்பணிகள் பண்ணுறோன்னா இங்கே நிறைய பேர்கிட்ட நம்ம அபகரித்ததை இல்லை நிறைய பேர்கிட்ட ஏமாத்தினதை அந்த மாதிரி வழியில் நம்ம ஒரு நீடித்த நற்காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது அதனுடைய தாக்கங்கள் நமக்கு குறையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய செயல். ஏன்னா இப்போ கோயிலை கட்டுறாங்கன்னா இவங்க வாழ்கிற வரையும் அந்த கோயில் இவங்களுக்கு சொந்தம் இல்லை. கோயில்னு மாறிட்டாவே அது பொது சொத்தாயிடும். அது மற்றவர்களுக்கு பயன்பாட்டுக்கு தான் அது பயன்படுங்கிற புண்ணியம் இவங்களுக்கு வந்து சேரும். இவங்க என்னதான் இப்போ தொழிலில் வந்து இல்லீகலாக பண்ணி ஏதாவது ஒரு போர்ஜரி பண்ணி கலப்படம் பண்ணி அவங்க சம்பாரிச்சிருந்தாலும் ஒரு கோயிலை கட்டிட்டாங்க அப்படின்னாவே அது பொது காரியங்களுக்கு தான் அதிகமாக பயன்படும் அப்படிங்கிறதுனால அந்த புண்ணியம் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால நிறைய கோயிலை கோயில் கட்டுங்க, குளங்களை வெட்டுங்க அப்படின்னு அந்த காலத்தில் எல்லாமே அந்த கோயில் குளம் வெட்டுறதுல தான் நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சாங்க. அதை இவங்க பயன்படுத்தினாலே போதுமானது. மகரத்துக்கு எந்த கிரக அமைப்பு வந்து ரொம்ப வலுவா இருக்கணும் மேம்? மகரத்திற்கு அதிபதியே சனி பகவான் தான். சனி பகவான் தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க சனி பகவானை பார்த்து பயப்படுறவங்க இங்கே அதிகமாக இருக்குது. சனி வந்து வழுக்கக்கூடாது, பலம் இருக்கக்கூடாது, சனி பலமாக இருந்தாக்கா நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சனி பகவான் வலுத்திருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆள் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சனி பகவான் யாருன்னா ஒரு சிறந்த வேலையாள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு சேவகர் யாருன்னா சனி பகவான் தான். அவர் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வேலைகள், அன்றாட வேலைகள் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகரத்தை பொறுத்தளவில் அவர்களுக்கு எல்லாமே அந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திறன் படைத்தவராகவே இருப்பார். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லைன்னா நீங்கள் 10,000க்கு 20,000 சம்பளம் கொடுத்தா கூட வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க.
இன்னும் இன்னும் வேணும்னு அபகரிக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. இதுவே சனி பகவான் நல்ல நல்ல ஹை வேல்யூவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மற்ற இடத்துல 10,000 சம்பளம் தருவாங்க, நீங்கள் 8,000 தான் கொடுப்பீங்க, உங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க. ஏன்னா 15,000 சம்பளம் தரேன் நீ என்கிட்ட வந்துருனாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த வேலையாட்களுடைய சப்போர்ட் யாருக்கு கிடைக்கும்னா, இந்த சனி பகவான் ஹை வேல்யூவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையாட்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இந்த சனி பகவான் ரொம்ப லோவாக இருக்காருன்னா வேலையாட்களால் ஏமாற்றப்படுவார்கள். வேலையாட்கள் தான் அவங்களுக்கு ஆப்போசிட் பண்ணுவாங்க. நான் நம்பி வேலைக்கு வச்சேன், தொழிலை கற்றுக்கிட்டு எனக்கு ஆப்போசிட்டில் கடை வச்சுட்டாங்கிறது எல்லாமே இதனுடைய தாக்கத்தில் வர்றது தான். அப்போ அந்த சனி பகவானுடைய தன்மைகள் சரியில்லைங்கிறப்போ எனக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். வேலையாட்களை சரிவர கவனிக்க முடியாத நிலைகள் ஏற்படும். அல்லது வேலையாட்களை கொடுமை செய்து அவங்கள சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது ரொம்ப வேலை புழிஞ்சு வாங்கிடுவேன், ஆனால் சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டேன். அப்போ அவங்களுடைய சாபங்களை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சனி பகவான் இங்கே சிறப்பாக இருக்கிறது எல்லார் ஜாதகத்துக்குமே நல்லது. எனக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் அமையணும்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கா, ஒரு வேலையாட்களை முழுமையாக நம்பி எல்லா பொறுப்பையும், எங்கள் வீட்டில் வேலையாக்காரங்க இருக்கான்ப்பா, வீட்டு சாவி அவங்கள்ட்ட தான்ப்பா இருக்கும், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தட்டை ஒப்படைக்கிறோன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல வேல்யூவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சனி பகவான் நல்ல வேல்யூவில் இருந்தால் நீங்கள் நம்பி அவரை எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கலாம். சனி பகவான் 20% தான் இருக்காருன்னா அவரை நம்பவே நம்பாதீங்க. வேலையாட்களை எப்போதுமே கொஞ்சம் தள்ளியே வச்சுடுங்க, வேலைக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க. 40% இருக்குன்னா கொஞ்சம் பரவாயில்ல, உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம். 60% இருக்குன்னா பாதிக்கு பாதி நம்பலாம். 80% இருந்ததுன்னா நீங்கள் அவங்கள நம்பி என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி அந்த கிரகங்களுடைய வேல்யூவை பொறுத்தே நமக்கு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே மேம். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி 20%ம் அதுக்கு கீழேயும் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்து இதை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சரி செய்ய முடியும்? சரி, இவங்களுக்கு வேலையாட்கள் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. 20% இருக்குன்னா ஒரு 4 நாளைக்கு ஒருத்தவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க, மறுபடியும் 4 நாளைக்கு வேற ஒருத்தவங்களை பிடிக்கணும். நிரந்தரமான வேலையாட்கள் கிடைக்காது. நிரந்தரமான வேலையாட்கள் இல்லைனாவே ஒரு தொழில் ரன் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போயிடும். இப்போ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும், இவங்களுக்கு மகரத்தை பொறுத்தளவில் அவங்க காவல் தெய்வங்களை தான் சரியாக பயன்படுத்த வேண்டும். இது கும்பத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த லக்னம் நம்ம கும்பத்தான் பார்க்க போகிறோம். கும்ப லக்னத்திற்கு அதிபதியும் சனி பகவான் தான். ஆனால் இந்த கும்பச்சனி அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நிறைய கும்பாபிஷேக செயல்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இங்கே மகரச்சனி அப்படிங்கிறதுனால காவல் தெய்வங்களை அந்த ஐயனாரை அதிகமாக வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள நிகழ்வு. ஐயனாரை வழிபாடு பண்ணும்போது இங்கே சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். காவல் தெய்வங்களுக்கு ஊரில் உள்ளவங்களுக்கு இந்த ஊர் காவலர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மிலிட்ரி ஆர்மி மேன் அவங்களுக்கு ஏதாவது உதவுறது அந்த மாதிரியான நிகழ்வுகளை பயன்படுத்திட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து கும்ப லக்னத்திற்கு எந்த கிரகம் ரொம்ப அதிக வலிமையாக இருக்கணும் மேம்? கும்பத்திற்கும் சனி பகவான் தான் அதிபதி, அவர் வலிமையாக இருக்கணும். அதோட சேர்த்து குரு பகவானும் இவங்களுக்கு வலிமையாக இருந்தால் இவங்களுக்கு எல்லா செல்வாக்குகளும் கிடைக்கும். எப்படி மேம் நேர் எதிராக இருக்க 2 பேர் ஒன்றா இருக்க முடியும்? கண்டிப்பாக. இது என்ன அப்படின்னா, இந்த கும்பத்தை பொறுத்தளவில் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமாக குரு தான் இருப்பார். இவங்களுடைய லாபத்தை தீர்மானிக்கக்கூடிய கிரகமாகவும் குரு தான் இருப்பார். அதனால் இந்த கும்பத்துக்கு மட்டும் குபேர ராசின்னு சொல்லுவோம். இந்த குபேர ராசிக்கு அந்த குரு பகவானுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பூரட்டாதிங்கிற நட்சத்திரம் இந்த கும்பத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் குருவுடைய வலிமை இருந்தால் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களுக்கு மட்டும் இந்த 2 கிரக வேல்யூவே நம்ம பார்க்கணும். சனி பகவானுடைய வேல்யூவும் பார்க்கணும், குரு பகவானுடைய வேல்யூவும் பார்க்கணும். இந்த 2 கிரக வேல்யூமே இவங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் இந்த கும்பம் வாழும். இல்லை இந்த 2ல் 1 குறைஞ்சாலுமே இவங்க வாழ்க்கையில் 1 கிடைக்கும், 1 கிடைக்காது. அப்போ ஒரு தண்டவாளத்தில் ட்ரெயின் போகாது, 2 தண்டவாளம் இருந்தால் தான் போகுங்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த குருவும் சனியும் பலமாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதில் முக்கியமாக சனி பகவானுடைய வேல்யூ அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் மைனஸாக போயிடுச்சு அப்படின்னா உடலில் ஒரு பலமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். எதுவுமே ஒரு ஸ்ட்ராங்காக நீடித்து ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்யணும்னா அதுக்கு சனி பகவானுடைய அனுகிரகம் தான் நமக்கு தேவை. அந்த சனியுடைய வேல்யூ குறைவாக இருக்குன்னா ஒரு செயலை நம்ம கண்டினியூவாக செய்ய முடியாது, அது பிரேக் ஆகிடும், கட் ஆகிடும். அப்போ அதற்கு குருவுடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் தொழிலில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா இங்கே குரு முதலாளியாகவும் சனி வேலையாளாகவும் இருந்து இணைஞ்சு வேலை செஞ்சாங்கன்னா தான் அவங்க தொழிலில் வெற்றி பெற முடியும். அதனால் தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே இந்த 2 கிரக பலமும் நமக்கு ரொம்பவே அவசியப்படுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணணும். இப்போ இந்த கிரகங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிரகங்கள் மட்டும்தான் நமக்கு பேசும் அப்படிங்கிறது இல்லை. இதனுடைய உள்தன்மையாக யார் இயங்குவாங்கன்னா நட்சத்திரங்கள் தான் இங்கே உள்தன்மையாகவே இயங்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ இந்த கிரகங்களுக்குன்னு உள்ள நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தை நம்ம ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க கும்பத்திற்கு உள்குணமாக இயங்கக்கூடியது இந்த பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய உள்தன்மைகள் ரொம்ப உயர்வானதாக இருக்கும். இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா, இந்த வெளிப்பார்வையில உள்ள இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நட்சத்திரங்களுடைய வேல்யூ, இதுல கிரக வேல்யூ எப்படி பிரிச்சிருக்காங்களோ, அதே மாதிரி மூர்த்தி சார் வந்து நட்சத்திரங்களுக்கு உள்ள வேல்யூவும் பிரிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திர வேல்யூ நல்லா இருந்ததுன்னா, அவங்க அந்த நட்சத்திர வேல்யூல உள்ள கிரகத்தினுடைய செயல் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நல்லா இயங்கும். இந்த கிரக வேல்யூ நல்லா இருந்ததுன்னா, இது வெளிப்படவும் செய்யும். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு திறமை நான் என்னால வெளிப்படுத்த முடியும். அந்த திறமைக்கேற்ற பலனை நான் அனுபவிக்க முடியும். இல்லன்னா, எனக்கு உள்ளுக்குள்ள நட்சத்திரம் நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள திறமை இருக்கும். கிரகம் நல்லா இல்ல, வேல்யூ கம்மியா இருக்கு. என்னால அந்த திறமைய வெளிப்படுத்த முடியாது. இல்ல வெளியில எனக்கு திறமை இருக்கிற மாதிரி நான் காட்டிக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தினுடைய குணம். இப்படி இந்த 2யுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மென்பொருளை வந்து அவங்க நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. நான் அதையும் மக்களுடைய பார்வைக்கு நான் காமிக்கிறேன். நிச்சயமா மேம், நிச்சயமா. நீங்க வந்து மத்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் சொன்னீங்க. ஆனா இந்த கும்ப லக்னத்துக்கு மட்டும் 2 கிரகம் சொன்னீங்க. இந்த 2 கிரகத்தையுமே வந்து நம்ம பேலன்ஸ்டா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் மேம்? ஒன்றும் இல்லைங்க. ஒரு கும்ப கலசத்தை வச்சு குபேரலக்ஷ்மி பூஜை பண்ணிக்கிட்டு வர்றாங்கன்னாவே, இது 2யுமே அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா குபேரன் அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை. அதே மாதிரி இங்க கும்பம் அப்படிங்கிறது அந்த ராசிக்கு உண்டான ஒரு செயல். அங்க சனி பகவானுடைய தன்மை. இந்த குபேரலக்ஷ்மிக்கு நம்ம கருங்குவளை மலர்களால அல்லது சங்கு புஷ்பம்னு சொல்லுவோம், நீல நிற மலர்களால நம்ம அர்ச்சித்து வழிபாடு செய்கிறோம்னா, அது அவங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும். நிச்சயமா மேம். இறுதி லக்னமான மீன லக்னம், இவங்களுக்கு எந்த கிரகம் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும் மேம்? மீன லக்னம்னாவே அவங்களுக்கு குரு பகவான் தான் ரொம்ப வலிமையான ஒரு கிரகமாகவே இருப்பார். அந்த லக்னத்தின் அதிபதியும் அவர் தான். அவங்களுடைய பொருளாதார ஜீவனத்தை அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய கிரகமும் குரு தான். அப்போ ஏன்னா அந்த மீனத்திற்கு 10ஆம் பாவகத்திற்கும் அந்த குரு தான் அதிபதியாகவே இருப்பார். அப்போது இந்த குரு ஒருத்தர் வலிமையாக இருந்துட்டாலே போதும், மீன லக்னத்துக்கு வேறு யாருமே பெருசாக தேவைப்படாது. இந்த குரு நல்ல வேல்யூவில் இருந்துட்டாங்கன்னா இந்த 10 வருஷம் அவங்க டாப் பொசிஷனில் இருப்பாங்க. ஒரு நல்ல ஹைஜெனிக்கான ஒரு நிகழ்வு. ஏன்னா குருன்னா அடுத்தவங்களுக்கு வழிகாட்டின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன சொன்னாலும் மற்றவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக நடக்கும். அவங்க அப்படியே அது அவங்களுக்கு நல்ல விதமான பலன்களாகவே மாறும். நம்ம சொல்லக்கூடிய நம்ம அனுபவங்களை அவங்களுக்கு சொன்னோம்னாவே அது அவங்களுக்கு பாடமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காருன்னா குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையும். குழந்தைகள் தான் நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. கஷ்டப்பட்டு என் குழந்தைய படிக்க மட்டும் வச்சுட்டேன்ப்பா, மற்றது இன்ன வரையும் என் பிள்ளை தான் என்னைய பார்த்துக்கிறான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு குரு ஹை வேல்யூவில் இருக்கும். அப்போ அந்த குரு நல்ல வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க குழந்தைகளால் பெருமை அடைய முடியும். நல்ல சத்புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அந்த குரு வேல்யூவாக இருந்தால் தான். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இன்றைக்கி கடவுளுடைய அனுகிரகத்தினால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் இவரை கூப்பிட்டேன்னா போதும் ஓடி வந்து எனக்கு உதவுவாருன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இந்த குரு பகவான் ஹை வேல்யூவில் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி நிறங்களை பயன்படுத்துறதுல கூட இந்த கிரகங்களுடைய வேல்யூவை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். ஒருத்தருக்கு இந்த குரு நல்லா இருக்காருன்னா மஞ்சள் கலரை அவங்க நிறைய பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுவும் லக்னத்தை வச்சு தான் நீங்கள் தீர்மானம் பண்ணணும். பொதுவாக அந்த கடக லக்னக்காரங்களுக்கு குரு நல்லா இருக்காருன்னு வச்சு மஞ்சளை பயன்படுத்தினாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இந்த லக்னம் போகும்போது இவங்க வந்து நல்லா இருக்காங்களா, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன பண்ணணும், அந்த கிழங்கு வகைகளை நிறைய தானமாக கொடுக்கணும், உணவாகவும் உட்கொள்ளலாம். அது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நெய் தீபம் போடுறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஒரு நெய்யை வந்து தானமாக கொடுக்குறதோ, நெய் தீபம் போடுறதோ, ஹோம யஜ்யங்களுக்கு ஆலயங்களுக்கு நெய் கொடுக்குறாங்கன்னா இதுதான் அவங்களுக்கு ஒரு ஹைஜெனிக் பரிகாரமே. குருவுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் அந்த குருவின் அனுகிரகத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும், நெய் 1 ஸ்பூன் தினம் சாப்பிடணும், நெய் தீபம் போடணும், அந்த நெய் தீபத்தை இவங்க பார்த்து பிரார்த்தனை பண்ணணும், கோயில்களுக்கு நெய் வாங்கி கொடுக்கணும். இதை பண்ணினாலே போதும் அந்த குருவுடைய அனுகிரகம் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஒருவேளை இந்த குரு கிரகம் வந்து இவங்களுக்கு வந்து பலவீனமா இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் மேம்? இவங்க வந்து மகான்களை வழிபாடு பண்ணுறது தான் இவங்களுக்கு ரொம்ப விஷயம். குருமார்களாக வாழ்ந்த மகான்களை இவங்க வழிபாடு பண்ணணும். அடுத்து இறைவனாக பார்க்குறோன்னா தட்சிணாமூர்த்தி, வடக்கு திசைக்கு அதிபதியான தட்சிணாமூர்த்தியை இவங்க வழிபடுறாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மகான்கள்னு பார்க்கும்போது நம்மளோட மகான்கள்னால் இப்போ வாழக்கூடிய இடத்துல
ஒரு உபன்யாசம் பண்ணுறவங்க, உபதேசம் பண்ணக்கூடிய குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னாவே அவங்களுக்கு எப்போதுமே அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்போதுமே தேவைப்படக்கூடிய ஒன்று. அதை வந்து குருமார்கள்ட்ட தான் வாங்கணும்னு இல்லை, நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட யாருக்கிட்ட வேணாலும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாம். அப்படி வாங்கினாலும் அந்த குருவுடைய அனுகிரகம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆலயங்களில் போய் சேவை செய்வதும் இவங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இப்போ என்னால் அன்னதானம் போட முடியாது, ஆனால் அன்னதான கூடத்தில் போய் எல்லாருக்கும் நான் பரிமாறலாம், அவங்க சாப்பிட்ட இலையை எடுத்து போடலாம், அதை என்னால் பண்ண முடியும். அதுவும் அவங்களுக்கு சேவை தான், அதுவும் அவங்களுக்கு பலன் தரும். நிச்சயமா மேம். இன்னைக்கு 12 லக்னக்காரர்களும் அவங்களுக்கு என்ன கிரகம் வந்து பாசிட்டிவாக இருக்கோ அந்த கிரகத்தை நம்ம எப்படி வந்து ஆக்டிவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்களுடைய நேயர்களுக்கு தேவையான விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி. நன்றி.